சமையலுக்கு தேவையான அனைத்து முதல் தர பொருட்களுக்கும் அக்ரிசக்தி அங்காடி போச்சம்பள்ளி. வங்கி அலுவலர்களுக்கான தேர்வுகளுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஃபியூச்சர் பேங்கர். வேளாண்மை சார்ந்த தேர்வுகளுக்கு போட்டியிடுபவரா நீங்கள்? இதோ உங்களுக்காக agriconscience.com. ICAR ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்தே நம்ம சேனலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிறைய பேர் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஐசிஆருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் எங்களோட நோக்கம். கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதற்கு உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு செகண்ட் டே. இன்னைக்கு நம்ம சீட் ரேட்டோட கால்குலேஷன் பற்றி பார்க்கலாம். சீட் ரேட் கால்குலேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். சீட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக ஒரு ஃபார்முலாவில் எழுதலாம். plant population into test weight divided by germination percentage into purity percentage. ஸோ நம்ம ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிட்டாவே அதில் பிளான்ட் பாப்புலேஷன் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் வெயிட் கொடுத்துருப்பாங்க, ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, பியூரிட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இது நாலும் கொடுத்துருப்பாங்க. இது நாலும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த கால்குலேஷன் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இல்லைனா சில கால்குலேஷனில் பிளான்ட் பாப்புலேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பிளான்ட் பாப்புலேஷனோட ஃபார்முலா நேற்றே நம்ம பார்த்துட்டோம், ஏரியா பை ஸ்பேசிங். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பிளான்ட் பாப்புலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தோம்னா ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் ஸ்பேசிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அது கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சில நேரங்களில் அவங்க ஸ்பேசிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்பேசிங் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்பேசிங் வச்சு நம்ம போட்டுக்கலாம். சில டைம் டெஸ்ட் வெயிட் கொடுத்துருக்க மாட்டாங்க, சில நேரங்களில் கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிரெயின்ஸோட சைஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிரெயின்ஸோட சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த கிரெயின்ஸ் பார்த்தோம்னா 2 grams 3 grams இருக்கும். இப்போ ராகி கிராப்லாம் 3 grams இருக்கும். இதே ரைஸ்னா 20 gram 21 gram இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிராப்க்கும் டெஸ்ட் வெயிட் மாறும். ஸ்மால் சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் வெயிட்னு சொல்லுவோம். இதே 100 சீட்ஸ் இருந்தால் இதை நம்ம சீட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஸ்மால் கிரெயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம 1000 கிரெயின் வெயிட்டை யூஸ் பண்ணுவோம். ஓல்டு கிரெயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சீட் இண்டெக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் சீட்ஸ்னா ரைஸ், ராகி, கம்பு, வீட், இது எல்லாத்தையுமே நம்ம 1000 கிரெயின் வெயிட் எடுப்போம். இதே போல்டு கிரெயின்ஸாக இருக்கக்கூடிய மெய்ஸ், கிரீன் கிராம், பிளாக் கிராம், ரெட் கிராம், இந்த மாதிரியான கிராப்ஸ் எல்லாத்துமே நம்ம 100 சீட் வெயிட் எடுப்போம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது சம்பந்தமா நம்ம இப்போ ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கால்குலேஷன் எழுதி வச்சிருக்கோம். Calculate the seed rate for planting 1 hectare of MCU 7 cotton which has a test weight of 7.3 gram, germination percentage of 70 and purity percentage of 95. So ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஆல்ரெடி எழுதியிருக்கு. சீட் ரேட் பிளான்ட் பாப்புலேஷன் இன்ட்டு டெஸ்ட் வெயிட் டிவைடட் பை ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் இன்ட்டு பியூரிட்டி பர்சன்டேஜ். ஸோ நம்ம சீட் ஃபர்ஸ்ட் நம்ம 1 ஹெக்டர்னு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா பொறுத்த வரைக்கும் 1 ஹெக்டர். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் வெயிட் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் வெயிட் 7.3 கிராம், ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் 70, பியூரிட்டி பர்சன்டேஜ் 95. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிளான்ட் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம பிளான்ட் பாப்புலேஷனோட ஃபார்முலா ஏரியா பை ஸ்பேசிங். ஸோ இங்கே வெரைட்டி கொடுத்துருக்காங்க MCU 7ன்றது ஒரு வெரைட்டி. ஸோ MCU 7 வெரைட்டியோட ஸ்பேசிங் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஐசிஆர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு டீப்பான கால்குலேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. சிம்பிளாக இருக்கிற மாதிரி கால்குலேஷன் தான் கேட்பாங்க. டஃபாக இருந்தாலும் மேக்ஸிமம் வேல்யூஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த இடத்துல கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் சீட் ரேட் கால்குலேஷன் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய கால்குலேஷனை போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட் பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஏரியாவில் 1 ஹெக்டர். 1 ஹெக்டர் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டர் ஸ்கொயர்ல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பேசிங் MCU 7ஓட ஸ்பேசிங் 75 by 30 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா 0.75 இன்ட்டு 0.30 நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணுவோம். 10,000 டிவைடட் பை 0.75 இன்ட்டு 0.30. இது 0.2250. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை டிவைட் பண்ணோம்னா 44,444 பிளான்ஸ் வரும். ஸோ இது பார்த்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு. நம்ம இப்போ சீட் ரேட் போடுவோம். சீட் ரேட் இஸ் ஈக்குவல் டு பிளான்ட் பாப்புலேஷன் 44,444 இன்ட்டு டெஸ்ட் வெயிட் 7.3 கிராம். ஸோ இந்த இடத்துல 100 சீடோட வெயிட் சேர்ந்து தான் 7.3 கிராம். ஸோ அதனால இந்த இடத்துல கண்டிப்பாக மறக்காத 100 போடணும். இதே 1000 கிரெயின் வெயிட்னா 1000 போடணும். நெக்ஸ்ட் ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் 70 டிவைடட் பை 100 பர்சன்டேஜில் இருக்கிறதுனால நம்ம கீழே 100 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பியூரிட்டி பர்சன்டேஜ்
பியூரிட்டி பர்சன்டேஜாக வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால கீழே நம்ம 100 மறக்காமல் போட்டுக்கணும். 95 டிவைடட் பை 100, அதாவது ஒரு ஹோலில் ஒரு சீட் வந்து நம்ம டிபிள் பண்ணோம்னா 44,444 வரும். இதே நம்ம 2 சீட்ஸ் டிபிள் பண்ணோம்னா 88,888 வரும். ஸோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வந்து இங்கே 1 போதும். ஸோ அதனால நம்ம 44,444 வச்சுப்போம். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 44,444 இன்ட்டு 0.073 டிவைடட் பை 0.70 இன்ட்டு 0.95. ஸோ நம்ம இது வந்து நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா 44,444 இன்ட்டு 0.073 டிவைடட் பை 0.665. ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4878.8 வருது. ஸோ 8 இது வந்து கேஜி பர் ஹெக்டர் கிடையாது, நம்ம இங்கே சொல்லிட்டோம் கிராம் இருக்குது. ஸோ இது வந்து கிராம் பர் ஹெக்டர். இது வந்து நம்ம கேஜிக்கு மாற்றோம்னா 1000 டிவைட் பண்ணணும். அப்படி 1000 டிவைட் பண்ணிட்டோம்னா 4.87 கேஜி பர் ஹெக்டர். ஒரு ஹெக்டருக்கான சீட் ரேட் 4.87 கேஜி. இதே நம்ம நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம டிபிள் பண்ணக்கூடிய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா எத்தனை சீட் ஒரு ஹோலில் நம்ம டிபிள் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹோலில் 2 சீட்ஸ் நம்ம டிபிள் பண்ணுறோம்னா இந்த 4.87 கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஹெக்டருக்கு நம்ம 1 சீட் டிபிள் பண்ணும்போது எவ்வளோ பிளான்ட் பாப்புலேஷன் வந்துச்சோ எவ்வளோ சீட் ரேட் வந்துச்சோ அதோட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4.87 கூட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 9.74 வரும். 9.74 கேஜி பர் ஹெக்டர். இதே நம்ம 1 ஹோலில் 3 சீட்ஸ் நம்ம டிபிள் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு 4.87 இன்ட்டு 3. இப்போ நமக்கு 14.61 கேஜி வரும். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரியே நேற்று கால்குலேட் பண்ண அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே சிம்பிளான கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு ஹெக்டருக்கு இல்லைனா ஒரு சென்ட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் ஐசர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான டஃப்பான கால்குலேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கால்குலேஷனில் ஃபுல்லாகவே சொல்லிடணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ சொன்னேன். மற்றபடி ஐசர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் சிம்பிளாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா கால்குலேட் த சீட் ரேட் ஃபார் 1 ஹெக்டர் வித் த டெஸ்ட் வெயிட், அப்புறம் பிளான்ட் பாப்புலேஷன், ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ், பியூரிட்டி பர்சன்டேஜ் நாளையும் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால சீட் ரேட் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் டஃப்பாக இருக்குன்னு யாரும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருங்க. டெய்லியும் இந்த மாதிரியான ICAR JRF SRF எக்ஸாமுக்குலாம் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு எதுனா சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாமே ICAR எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.